ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு நியூ இயர் எல்லாருக்கும் ட்ரேடிங் எப்படி போச்சு? இன்னையோட வீடியோவில் நான் நேற்று சொன்ன மாதிரியே ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இது இருக்கும். ஆல்சோ இன்னையோட மார்க்கெட்டோட அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அவேர்னஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சைக்காலஜிக்கல் கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னையோட மார்க்கெட்டோடைய அனாலிசிஸ் அது எப்படி பிஹேவ் ஆயிடுச்சுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜில் டெலகிராம் குரூப் மெசேஜில் கொடுத்த மாதிரி தான் 26,200 கால் புட் வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ரைக்காக அமைஞ்சிருச்சு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றோட வீக்லி ஃபியூச்சர் அது அடிப்படையில் பார்க்கும்போது கூட நேற்றோட ஹை அண்ட் க்ளோசிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக 26,200 தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எய்தர் அப் ட்ரெண்ட்ல நேற்று போன மாதிரி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்க்கு போகணும்னா ஹையை கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருக்கணும். அப்போ வந்து 26,200 வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருந்தது. இப்போ எல்லாமே 26,200ல அமைஞ்சதுனால அதனுடைய தன்மை எப்படி அமைஞ்சிச்சுன்னா கால் அண்ட் புட் 26,000 கால் அண்ட் புட் தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அமைஞ்சிருச்சு. இதில் பார்க்கும்போது நமக்கு காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா 104, 26,200 காலுடைய ஹை வந்து 104. ஸோ அந்த 104க்கு மேலே தான் வந்து புட்டு வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில்லையே அந்த 104க்கு மேலே தான் ஓப்பன் ஆகி அதுக்கு பிலோ வந்துட்டாங்க. ஓகே, இது ஒரு விஷயம். அதே மாதிரி புட்டுடைய லோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா 82. இதை நான் ஏன் இப்படி எடுத்திருக்கேன்னா கம்பேரிட்டிவ்லி ப்ரீமியமில் வந்து காலை விட புட்டு கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் வந்து டைரெக்டாக புட் சைட்லேருந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இதனுடைய லோ பார்த்தீங்கன்னா ஒரு 82. ஸோ 82 நீங்கள் பேஸ் பண்ணி பாருங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தான் இப்போ முக்கியமே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இவன் உள்ளே வந்துட்டான். ஸோ நம்ம ஒரே சிங்கிள் ஸ்ட்ரைக்கை வச்சு பார்க்குறோம். இங்கே புட்டு தான் எனக்கு ப்ரீமியமோட வேல்யூ படி நான் வந்து ஃபர்ஸ்ட் புட்லேருந்து ஆரம்பித்தேன். புட்டு ட்ரெண்ட் பாயிண்ட் ஆகிருக்குமா, அதாவது டவுன் சைடில் இருக்குமா அப்படின்ற அடிப்படையில் அது நடக்கல. ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே உள்ளே வந்துட்டாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கு உள்ளே இருக்கிறதுனால ஸோ அப்போ வந்து புட் சைடில் போகிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இதில் எனக்கு தெரியல. சரி, அட்லீஸ்ட் கால் சைட்லேயாவது போகுமா, அதாவது அப் ட்ரெண்டுக்காவது போகுமானா அப் ட்ரெண்டுக்கு வந்து புட்டுடைய ஹை என்ன 115. இந்த 115க்கு எபோவ் வந்து கால் கட்டாயமா போகணும். அப்பதான் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்க இன்னைக்கு டேல அப் சைடு போகிறதுக்கான எந்த ஒரு சான்சஸுமே இல்லாம போயிடுச்சு. ஸோ எத்தனை பேர் இதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம் 26,200 கால் புட்டை வச்சு நீங்க ஈஸியா டிசைட் பண்ணிக்கலாம். அப் சைடுக்கான ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆக வாய்ப்புகளே இல்லாம அமைஞ்சிருச்சு. ஸோ இன்னையோட மூமெண்ட்ல. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதுதான் இப்போ கேள்வி. நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம், இப்போ புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஆப்போனன்ட் ஹையை இந்த 104 கட் பண்ணணும். ஓகே, ஆல்சோ அவனுடைய ஆப்போனன்ட் கால் வந்து இந்த லோ, அதாவது 82 புட்டுடைய லோவுக்கு கீழே வரணும். இது டிஃபால்ட்டா நடக்கிற விஷயம். அப்படி ஒருவேளை இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே ட்ரெண்ட் பாயிண்ட் தன்மையில ஓப்பன் ஆகி பட் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தா கூட இவனுடைய எலிஜிபிலிட்டி எது வரைக்கும் கேரி ஆகும் அப்படின்னா இவனுடைய இன்ட்ராடே லோ இருக்குதுல்ல, இந்த லோ, இன்ட்ராடே லோ, இந்த லோ வரைக்கும் இவனுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, தன்னுடைய இன்ட்ராடே லோல கூட சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு. அப்படிதான் இன்னைக்கு இந்த எட்ஜில் சப்போர்ட் எடுத்து ஒரு சின்னதா ரேலி இருந்துச்சே தவிர அதுக்கப்புறம் மார்க்கெட் கிளியரா பார்த்தீங்கன்னா இவனும் ஆப்போனண்டோட ஹையை மேலே சஸ்டெயின் பண்ண முடியல, இவனால ஆப்போனண்ட் ஹைக்கு போகவே முடியல காலால. ஸோ இது எப்படின்னா ஒரே குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்ல, நான் இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்ல கால் அண்ட் புட்டை வந்து வச்சு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு பவுண்டரி மாதிரி செட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது. இது கிளியரா ஒரு ரேஞ்ச் பவுண்டா இன்னைக்கு மார்க்கெட் அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் இன்னைக்கு வந்து ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் நம்ம குரூப்ல நம்ம கண்டென்ட்டை வாட்ச் பண்றீங்கன்னு தெரியல. அவங்களுக்கு இன்னைய மார்க்கெட் ரொம்ப எளிமையா புரிஞ்சு ரேஞ்ச் பவுண்ட். இதுக்கு மேலே இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம், காலால கடைசி வரைக்கும் புட்டுடைய ஹையான 115க்கு கிட்ட வர போக முடியல. இது நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இன்னையோட மேக்ஸிமம் புட் சைடில் வச்ச லோ பாருங்க. இன்னையோட மேக்ஸிமம் புட் சைடில் வச்ச லோ என்ன? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வரைக்கும் வச்சிருக்கு. இந்த 80யை இங்க பிளாட் பண்ணி பாருங்க. கால் சைடில் 200 கால் சைடில் 80, அதாவது மார்னிங் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 o'clockலயே லாஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 80க்கு எபோவ் கூட வந்து சஸ்டெயின் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ கால் வந்து அப் ட்ரெண்ட் போறதுக்கான எந்த சிம்டம்ஸுமே ஹையை தாண்டறதும் இல்ல, லோவுக்கு மேல சஸ்டெயின் பண்ணவும் முடியல. ஆப்போனன்ட்டோட ஹையும் தாண்ட முடியல, ஆப்போனன்ட் லோவுக்குள்ளேயும் ஃபைட் கொடுக்க முடியல.
அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுச்சு. அப் ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இது ஒரு விஷயம். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புட் சைட்ல வந்து ஆப்போனன்ட்டோட ஹை வந்து மேல ஓப்பன் ஆகி கீழ வந்திருந்தா கூட, புட் சைட்ல வந்து தன்னுடைய லோவ வந்து நல்லா தக்க வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு கீழ போகல. ஆனா, அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆப்போனன்ட்டோட ஹைய தாண்டி சஸ்டெயின் பண்ண முடியவில்லை. ஸோ இந்த சினாரியோவ நல்லா பாருங்க. இந்த சினாரியோ உங்களுக்கு என்ன அறிகுறி காட்டுது? அதாவது கால் சைட்ல போகவே முடியாது. கிளியரா டிக்ரீசிங் பிரீமியம். புட் சைட் மேல போக முடியல. அதே சமயம் அவன் லூஸும் ஆகல. அப்போ இந்த சினாரியோ உங்களுக்கு அப்போ மார்க்கெட்ல வெயிட்டேஜ் எந்த சைடுல இருக்குது? புட் சைடுல தான் இருக்குது. ஸோ போனா மார்க்கெட் டவுன் சைடுல போணும். இல்லன்னா சைட்வேஸ் ரேஞ்ச் போணும். ஓகே. ஸோ இந்த தன்மைய நீங்க ரொம்ப எளிமையா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மார்க்கெட்ல ஒரு ஒரு ரேஞ்ச் பவுண்ட். ஆனா அது வந்து ஒரு மாதிரி ஒரு டவுன் சைடு டைரக்ஷன்லயே ஒரு ரேஞ்ச் பவுண்டா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் இன்னைக்கு மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ இதுதான் இன்னையோட ஓவரால் மார்க்கெட் நடந்தது. இதை நீங்க மெயின் சார்ட் ஆக்சுவலா நம்மளுடைய வீக்லி ஃபியூச்சர்லயோ இல்ல அல்லது ஸ்பாட் சார்ட்ல இருந்தா கூட நீங்க அப்சர்வ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். எத்தனை பேர் நம்மளோட கண்டென்ட் ஃபாலோ பண்றோம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட பாருங்க, ஹைல பிரேக் ஆகல. ஒவ்வொரு ஹையும் பார்த்தீங்கன்னா டவுன் சைட்லயே வருது. ஆனா லோ பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் லோ வந்து புது லோ வச்சுட்டு போல. ஸோ இத தான் நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி டவுன் சைடாவே இருந்துச்சுன்னு. ஸோ ஆப்ஷன் பிரீமியம வச்சே நம்மளால வந்து ஆ ஆக்சுவல் ஸ்பாட் அல்லது ஃபியூச்சருடைய தன்மைய புரிஞ்சு கொள்ள முடியும். இவ்வளதான். இன்னையோட மார்க்கெட்டோட அனலைஸ் இவ்வளதான் இதுல இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சது நான் என் பார்வையில நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய ரெகுலர் அனாலிசிஸ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நவ் கமிங் டூ என்ன சொல்லணும்? சைக்காலஜி ரிலேட்டட் ஒரு டாபிக். இன்னைக்கு ஒரு நியூ இயர் ஸ்பெஷலா இருக்கிறதுனால, இது ஒரு ஸ்பெஷல்னு நான் சொல்லிக்க கூட நினைக்கல. ஜென்ரலா ட்ரேடிங்ல லாங் டேர்மா இருக்க விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு 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 புரிதல் இருக்கணும். நம்ம ஏன் வந்து சில பேரால சக்சஸ் பண்ண முடியாம போகுது? அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தும், நல்ல ஒரு டெடிகேஷன் இருந்துமே, சிலரால அதில ஷைன் பண்ண முடியாம போகும். அதுக்கும் ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான். நேத்தைக்கு கூட நான் இந்த கன்டென்ட்ட சொல்லியிருப்பேன். அதாவது எப்பவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய டெக்னிக்கல்ஸ் வந்து 25% தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு கேபிட்டல், ரிஸ்க் டூ ரிவார்ட் ரேஷியோ, ட்ரேட மேனேஜ் பண்ற விதம், இது வந்து ஒரு 25% தான். பேலன்ஸ் 50% என்பது ஒரு நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த், எபிலிட்டி, நம்மளுடைய சைக்காலஜி. ஸோ இது சம்பந்தமா தான் இன்னைக்கான கன்டென்ட் இருக்கும். இதுல என்ன கன்டென்ட் நான் சொல்லப் போறேன். ஓகே. ஒன் செகண்ட். நான் என்ன பண்றேன். இதுல என்ன நம்ம சொல்லப் போறோம். இதுல ஒண்ணும் உங்களுக்கு தெரியாததோ அப்படிலாம் எதுவும் இருக்க போறதில்ல. நீங்க தினந்தோறும் நீங்க இத சந்திச்சிருப்பீங்க. கட்டாயமா எல்லாருமே தங்களுடைய ட்ரேடிங் கரியர்ல இத சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில அதாவது நான் இன்னைக்கு சொல்லப் போறது என்னன்னா, நீங்க ஒரு செட்டப் வச்சிருக்கீங்க, ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க, அல்லது நம்மளுடைய மெத்தடாலஜிய புரிஞ்சுக்கிட்டீங்க. அதன்படி நீங்க அனலைஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு 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 கன்ஃபர்மேஷன் தெரியுது. ஆனாலும் உங்களால என்ட்ரி போட முடியவில்லை. இல்ல என்ட்ரி சீக்கிரமா போடுறீங்க. ஸோ இது இப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள நீங்க வந்து எத்தன பேரு அனுபவிச்சிருக்கீங்க? இல்ல எத்தன பேருக்கு அந்த மனநிலை வந்திருக்குன்றத பாருங்க. அர்ஜ் ஆஃப் என்ட்ரின்னு சொல்லுவோம். அதாவது அ என்ட்ரி போடுறதுல நமக்கு ஒரு எப்படி சொல்றது? போட்டுறணும் உடனே நம்ம மிஸ் பண்ற போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு தயக்கம், ஒரு ஒரு எண்ணம், ஒரு எமோஷன்ஸ். அது என்னன்னா, நமக்கு ஒரு செட்டப் தெரிஞ்சுச்சுன்னு நம்ம நெனச்சுட்டோம். அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியுது. ஆனா, ராலி வந்து வேகமா நடக்குது. அந்த வேகமான ராலில நம்ம வேகமா என்ட்ரி போடணுன்ற எதிர்பார்ப்புல என்ன விலையில வாங்குறோன்றது தெரிய மாட்டேங்குது. அதாவது நீங்க இந்த ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸா இருந்தாலும் சரி, எந்த வகையான அனாலிசிஸா இருந்தாலும் சரி, என்ன வேணாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம். ஆனா, அட் லாஸ்ட் நீங்க ஒரு பொருள பை பண்ண போறீங்க, ஒரு பொருள செல் பண்ண போறீங்க. அப்போ ஒரு பொருள வாங்குன விலையிலிருந்து மேல ஏறி வித்தா ப்ராஃபிட். கீழ வித்தா லாஸ். ஓகே. இவ்வளவு தான் நம்மளுடைய அட் த எண்ட் நமக்கு கடைசியா வரப்போறது இதுதான். அப்போ இதுல என்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த என்ட்ரில 2 விதமான எமோஷன்ஸ் ப்ளே ஆகுது. அந்த எமோஷன்ஸ பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இது எத்தன பேரு கடந்து வந்திருக்கீங்கன்னு நீங்க தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஒரு இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய கான்செப்ட்ல சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட் ஹை அதாவது ட்ரெண்ட் பாயிண்ட்டா குவாலிஃபை ஆகுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல பிரேக் வைக்குது. ஓகே. அப்ப எனக்கு குவாலிஃபை நடக்குது. அப்போ நாம ஏற்கனவே சொல்லிருக்கோம். இந்த ஜோன் வந்து நமக்கான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன். இது வந்து கிட்டத்தட்ட கன்சர்வேட்டிவ் டைப் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு சொல்றோம். இப்போ மார்க்கெட்ல இப்படி நடந்துருச்சு.
நான் இப்போ என்ட்ரி போடணும்னு நினைக்கிறேன். ஆனா நமக்கு வந்து பொறுமை கிடையாது. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் இந்த பிரேக் பண்ற இந்த கேண்டில் நல்லா பெருசா இப்படி போய் பிரேக் பண்ணிச்சு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 120ன்னு வச்சுக்கங்க. பிரேக் அவுட் நடந்திருக்க கேண்டிலோட க்ளோஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140. அப்போ 140 பல பேர் நம்ம மத்த ஸ்ட்ராட்டஜில சொல்லுவாங்க. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அந்த க்ளோஸ்ல என்ட்ரி போடுங்க அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த க்ளோஸ் எங்க வேணாலும் அமையலாம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் எனக்கு இந்த ஹைல இருந்தே எனக்கு ரிஸ்க் வந்துருச்சு. எனக்கு ரிஸ்க் வந்து 20 பாயிண்ட்ஸ் இந்த ஹைல இருந்தே. இதுக்கு கீழ நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து இன்ட்ராடே லோ. அதாவது எந்த ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆகுறானோ அவனுடைய லோ. தெரியுதுங்களா? அப்போ எனக்கு இதுவும் ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ எனக்கு 140ல வச்சிருக்க இந்த இடமும் ரிஸ்க் ஃபேக்டர். அப்போ இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட்ட குவாலிஃபை ஆனது ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதாவது என்னன்னா ஆப் ஆ ஆப்போனன்ட் ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆயிருக்கான்னா ஸ்ட்ரைக். அவனுடைய ஆப்போனன்ட் ஹை வந்து 120. இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆகுற ஸ்ட்ரைக்கோடைய லோ வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணல. அப்போ 105. ஸோ இப்படி இருக்குது. அப்போ எனக்கு இதுவும் ரிஸ்க் ஃபேக்டர் தான். இதுவும் ரிஸ்க் ஃபேக்டர் தான். அப்போ நான் இப்போ 140ல என்ட்ரி போட்டா எனக்கு இங்க இருந்து நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. 140லேருந்து 105 கிட்டத்தட்ட 35 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேயே ரிஸ்க் ஃபேக்டர் அமைஞ்சிருச்சு. ஸோ பொறுமை இல்லாம இந்த கேண்டல் ரன்னிங்லயே 140 ஈவன் சில பேர்லாம் இது விக் பெருசா இருந்துச்சுன்னா இங்க கூட போட்டுருவாங்க என்ட்ரி எல்லாம். அதாவது வெற்றப்ப மார்க்கெட் ஆர்டர்ல போடும்போது அது எங்க போய் பஞ்ச் ஆகும்னே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்றதுலயோ ஒரு அனாலிசிஸை புரிஞ்சுக்கிறதுல மட்டும் முக்கியம் இல்லைங்க. அத அதெல்லாம் பண்ணி முடிச்சு நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கணும் பாரு. அந்த என்ட்ரியை தப்பா எடுத்தீங்கன்னா எல்லாம் படிச்சதெல்லாம் வேஸ்ட். ஸோ இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா உங்களுக்கு படலாம். இந்த வீடியோவோட கண்டென்ட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப ஜஸ்ட் லைக் திஸ் கூட தோணலாம். ஆனா இது எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்ன்றது தவறுகள் செஞ்ச அந்த நபர்களுக்கு தெரியும். நம்ம நல்லா ட்ரேட புரிஞ்சிருப்போம். ஆனா என்ட்ரிய தப்பா எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பேரை தான் நான் என்னன்னு சொல்றேன்னா அர்ஜ் ஆஃப் என்ட்ரி. என்ட்ரிய எடுக்கிறதுல அர்ஜென்ட். நம்ம அர்ஜென்ட் மீன்ஸ் என்னன்னா விட்டுற போறோம். இந்த பிரேக் அவுட் நடந்துருச்சு. பிரேக் அவுட் நடந்துச்சு. ஆனா, இதுக்கப்புறம் கீழயே வராதுன்ற மனநிலையில நம்ம இங்கேயே வரலன்னா வராம போட்டுருங்க. அந்த ட்ரேட் வேணாம். எனக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமா இருக்குல்ல. 35 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர் எனக்கு வேண்டாம்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இத தான் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் லெவலா வச்சுக்கிறோம்னா, இந்த லெவலுக்கு சுத்தி தான் நம்ம ஜோனா வச்சுக்கணும். ஏதாவது ஒரு நல்ல விலை. சில நேரங்கள்ல இத விட டிஸ்கவுண்ட் விலை கிடைக்கும்போது டக்குன்னு என்ட்ரி போடலாம். ஓகே. நான் என்ட்ரி என்ன விலைன்னு நான் ஏன் சொல்ல மாட்டேன்றதுக்கு ரீசன் இதுதான். ஏன்னா ஒரு பர்ட்டிகுலர் விலையை என்னால் சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் டு பர்சன். அப்போ ஒரு நல்ல என்ட்ரி வேல்யூவை நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இது அர்ஜ் ஆஃப் என்ட்ரி. இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம சிஸ்டமை ஃபாலோ பண்றோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸை நீங்க ஃபாலோ பண்றீங்க. கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டீங்க. கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது அந்த கேண்டில் ரொம்ப பெருசா போயிட்டே போகுது. ஐயோ என்ன இவ்வளவு தூரம் போகுது இவ்வளவு தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மனசு வந்து படபடைக்கும். நம்ம டக்குன்னு டக்குன்னு என்ன பண்ணோம் ஒரு ஆர்வ கோளாறுல நம்ம என்ட்ரி போட்டுருவோம். அதுவும் லிமிட் ஆர்டர் கூட போட மாட்டோம். மார்க்கெட் ஆர்டர்லயே ஸ்வைப் பண்ணி விட்டுருவோம். மார்க்கெட் ஆர்டர்ல இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்கும்போது அது பஞ்ச் பண்ணும்போது எங்க போய் ஆர்டர் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் நமக்கே தெரியாது. ஸோ அன்வான்டா நம்ம ரிஸ்க் ஃபேக்டரை நாமளே ஏத்திப்போம். ஸோ இதை தவிர்க்கணும். இதுதான் முதல் சைக்காலஜி எஃபெக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே என்ட்ரிலேயே இன்னொரு டைப் ஒன்று இருக்கு. இதை எத்தனை பேர் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் ஏர்லி ஸ்டேஜில் நான் இதை அனுபவிச்சிருக்கேன். என்னன்னா எனக்கு தெரியுங்க. நான் ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடக்குதுங்க. அது எனக்கு ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ள கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 120 லெவல்னா கூட எனக்கு க்ளோஸ் வச்ச இந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்ச கேண்டில் வந்து அதனுடைய க்ளோஸ் வந்து 122னே வச்சுங்க. எனக்கு எல்லாமே தெரியுது. ஓகே எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. நம்ம என்ட்ரி போடணும். ஆனா தயக்கம். என்ட்ரி போட மாட்டோம். தயக்கம். அடுத்த கேண்டில் வந்து கீழே கூட வந்து ஒரு இன்னும் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் கூட கொடுக்கும். இல்ல எக்ஸாக்டா 120லயே கூட வந்து விக் வந்திருக்கும். ஆனா என்ட்ரியே நம்ம போட்டிருக்கவே மாட்டோம். என்ட்ரியை பிளேஸ் பண்ண மாட்டோம். தயக்கம். இது போகுமா போகாதா? இது போடலாமா வேணாவா? அப்படிங்கிற ஒரு தயக்கம். இந்த மாதிரி தயக்கத்துல என்ன பண்ணிடுவோம்னா இந்த லெவல பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ப்ராப்பரா கொடுத்துருக்கும். அடுத்த கேண்டில்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். கீழே வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கும். ஒன்ஸ் அகைன் மேலே போயிட்டு இந்த கேண்டில் வந்து ரேலியே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த ரேலி இப்போ நடந்து நிற்கும் போதோ இல்லை நடந்து முடியும் போதோ கம்பேர் பண்ணும்போது இதுவே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் ரன்னிங் நடந்துட்டு இருக்கும்.
இந்த ஹைலேருந்து ஒரு 10-15 பாயிண்ட் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். இப்போ போயிட்டு ஆஹா கரெக்டாக தான் போயிருக்கு, அப்போ நம்ம கரெக்டாக தான் அனலைஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக தான் கன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம், கரெக்டான டைரக்ஷன் தான் போயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இப்போ என்ட்ரி போடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸாக சொன்னோம்ல அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நடந்த தவறு என்னன்னா, கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, நமக்கு ஏற்ற மாதிரி நல்ல விலைக்கு வரைக்கும் வந்துச்சு, ஆனா என்ட்ரி போடுறதில் தயக்கம். இதை எத்தனை பேர் நீங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ அனுபவிச்சதை விட நான் இதை தான் நிறைய நினைச்சேன். ஏன்னா நான் பர்ஃபெக்டா, ஏன்னா நான் ரொம்ப சிஸ்டத்தை டெவலப் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா அப்சர்வும் பண்ணிடுவேன். ஆனா என்ட்ரி போடுறதுல எனக்கு தயக்கமாவே இருக்கும். இதெல்லாம் இதெல்லாம் கடந்து வந்த பிறகு தான் இப்போ நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்கா நம்ம மைண்ட் செட்டை நம்ம மாத்திக்கணுன்ற மனநிலைக்கு வந்து தான் இப்போ இந்த ட்ரேடிங்குள்ள இருக்கோம். ஸோ எத்தனை பேருக்கு இந்த 2 விதமான என்ட்ரி எடுக்கிறதுல எமோஷன்ஸ் இருந்திருக்கு? ஒண்ணு வந்து பிரேக் அவுட் நடந்து பெரிய கேண்டில் போயிட்டே இருக்கும், ஐயோ திரும்ப வராமையே போயிட்டு போகுது, விலை நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம விட்டுற போறோம் அப்படிங்கிற பயத்துல அதிகமான விலையில எடுத்துன்னு போயிட்டு என்ட்ரியை போட்டுருது. ஸோ என்ட்ரிலேயே நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாயிடும். இது ஒரு டைப் ஆஃப் எமோஷன். ரெண்டாவது டைப் ஆஃப் எமோஷன் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிப்போம், ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நமக்கு ஒரு நல்ல என்ட்ரி செட்டப் அமைஞ்சிருக்கும், ஆனால் என்ட்ரி போடுறதுல தயக்கம். என்ட்ரி போடுறதுல தயக்கம். ஸோ இந்த 2 எமோஷனுமே நம்மள ட்ரேடிங்குள்ள நிக்க வைக்க, ட்ரேடிங்குள்ள இல்லை, நீங்க ட்ரேடுக்குள்ளேயே போக முடியாது. அப்போ ட்ரேடிங்ல நீங்க நிலைக்கவே முடியாது. அதுதான், ஏன்னா என்ட்ரி என்பது தான் நீங்க ட்ரேடுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய சினாரியோ. ஸோ அப்போ என்ட்ரி என்பது எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு உங்களை ட்ரிகர் பண்ணும், உங்களை ஏமாத்தும், நீங்க நீங்க அதுக்கு அதை நீங்க ஓவர் கம் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ எப்பவுமே இந்த சைக்காலஜியை கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணி ஒரு ஸ்டேபிளான சிஸ்டமேட்டிக் மைண்ட் செட்டுக்கு வரணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இவ்வளோ நேரம் நம்ம சைக்காலஜி சொன்னோம். அப்போ இந்த மாதிரியான இஷ்யூ வருது, இது சரி சார் நீங்க இது மாதிரி வருதுன்னு சொல்றீங்க, இதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம்? அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன், அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணி ஒரு பிரேக் அவுட் சினாரியோ எடுத்துட்டேன். அப்போ நான் என்ட்ரின்னு ஒரு தாட் எனக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வர வேண்டியது ஸ்டாப் லாஸ் அல்லது ரிஸ்க் ரிவார்டு. ஓகேங்களா? ரிஸ்க்னே வச்சுக்கங்களேன், ரிஸ்க் ரிவார்டு கூட அப்புறம், ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? இந்த 2 தான் என் கண்ணுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். ஸோ என்ட்ரியை பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே எஸ்எல்லும் ரிஸ்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன? இப்போ எனக்கு நம்மளுடைய சிஸ்டம் படி நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஆப்போனண்ட்டுடைய ஹை, சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனண்ட்டோட ஹையை பீட் பண்ண உடனேவே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சரி ரைட்டு, ஒரு கேண்டில் எனக்கு ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. அதனுடைய மேக்ஸிமம் ரிஸ்க் வந்து எது வரைக்கும், இந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் உடைய இன்ட்ராடே லோ. ஓகேவா? அப்போ எனக்கு இந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து 10 பாயிண்ட்ஸ் அல்லது 15 பாயிண்ட், 10 to 15 பாயிண்ட்ஸ் அப்படி இருந்தால் தான் நான் ட்ரேடுக்குள்ள போவேன். ஸோ இது ஒரு வகையான ஒரு அசஸ்மெண்ட். இப்படி பார்த்துட்டு எக்ஸாக்டா இந்த ஹை வேல்யூலேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1% தள்ளி, ஒரு 1 or 2% தள்ளி, இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 120 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னுடைய விலை வந்து என்ட்ரி வேல்யூ வந்து 121 அல்லது 122. இந்த 120ல ஆரம்பிச்சு 122க்குள்ள தான் நான் என்ட்ரி போடுவேன். இந்த 120ல ஆரம்பிச்சு 122 வரை இந்த 3 விலையில தான் என்ட்ரியே போடுவேன். இல்ல எனக்கு வந்து விக் வச்சு அடுத்த கேண்டில் நல்லா கீழேயும் வருது அப்படின்னா எவ்வளவு கிடைக்குதோ அந்த விலையில நான் வாங்கிப்பேன். புரியுதுங்களா? ஸோ இங்க எவ்வளவு தூரம் எனக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதோ அந்த அளவுக்கு எஸ்எல் வந்து ரெடியூஸ் ஆயிடும். புரியுதா? அப்போ இந்த இடத்துல தான் நான் என்ட்ரிக்கான வேல்யூவை பிக் பண்ணணும். அதுக்கு நான் வச்சிருக்க கைட்லைன் வந்து ரிஸ்க் ஃபேக்டர். 10 to 15 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் இந்த ட்ரேடை வந்து குவாலிஃபை பண்றேன். அதாவது நான் ட்ரேட் குவாலிஃபை ஆகுறது ட்ரேட் செட்டப் வேற, நான் ட்ரேட் எடுக்கலாமா வேணாமான்ற குவாலிஃபிகேஷனை இதை பேஸ் பண்ணி பண்றேன். ஸோ இது ஒரு ப்ராப்பரான ஒரு நம்ம இந்த சைக்காலஜியை ஹேண்டில் பண்ற மெத்தடாலஜி. இப்படி தான் நான் ஹேண்டில் பண்றேன். ஸோ என்னுடைய சொல்யூஷனாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய ட்ரேடு அவாய்ட் ஆகுற மாதிரி தெரியலாம், பட் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு என்ன வகையான பிளான் பண்ணணுமோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கான சைக்காலஜிக்கல் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ட்ரி என்பது நம்மளுடைய ட்ரேடிங் கெரியர்ன்றதே, ட்ரேட் கரியராக மாறினாலே நீங்கள் என்னதான் படித்தாலும் என்ட்ரி போட்டு ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தால் தான் அது ட்ரேடிங் கரியராகவே மாறும். அதை லாங் டேர்ம் பண்ணும்போது. அப்போது
நீங்க வந்து அந்த என்ட்ரிய எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலா ஹேண்டில் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நாலேட்ஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவ திரும்ப திரும்ப பாருங்க. உங்களுக்கு புரியலனா கூட உங்களுக்கு புரிய வரும். ஸோ இன்னியோட அனலைசிஸ் அஸ் வெல் அஸ் ஒரு சைக்காலஜிக்கல் விஷயத்த வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம்ன்ற ஒரு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது சார்ந்த டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ணலாம். அல்லது நம்மளுடைய டெலகிராம் குரூப்போட லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஆஹ் இந்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய உங்க நண்பர்கள், உங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஸோ மீண்டும் நாளைய ரிப்போர்ட் அனாலிசிஸ்ல சந்திப்போம். நன்றி.